சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற திண்டுக்கல் சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவதாக அறிவித்தார். அதன்படி செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை கூறினார். முக்கியமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் காலக்கெடுவும், அவ்வாறு அதனை செய்யவில்லை என்றால் அவரே அந்த பணிகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். அவரது இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். செங்கோட்டையன் கருத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவே எங்கள் முடிவு, அவரது கருத்தே எங்கள் கருத்து என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிறந்த தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், அமைப்பு செயலாளர் மருதராஜ், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கூறியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூறும் கருத்துக்கு கட்டுப்படுவோம். செங்கோட்டையன் அவரது கருத்தை கூறியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பார். அவரது முடிவே எங்கள் முடிவு என்று கூறியுள்ளார். தொடர்ந்து திண்டுக்கல்லில் நடந்த கோபால நாயக்கரின் 221வது நினைவு தின நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சி. சீனிவாசன், நத்தம் ஆர். விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு செய்தியாளர்களிடம் திண்டுக்கல் சீனிவாசன் கூறுகையில், அனைவரும் ஒன்றிணைவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் அத்தனை பேரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. எடப்பாடியார் கருத்துதான் எங்கள் கருத்து என்று கூறியுள்ளார். மேலும் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசிய மறுநாளே அதிமுகவின் முக்கிய புள்ளியான திண்டுக்கல் சீனிவாசனும் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்து வந்தார். இதனால் கட்சி மோதலால் மன உளைச்சல் இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் இனி இந்த அதிமுகவை வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் திண்டுக்கல் சீனிவாசன் இணை இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.